ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை மறக்காம அன்னைக்கு ஒரு 108 முறையாவது ஜெபம் பண்ணுங்க. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு யார் எங்கு சொல்றாங்களோ, அங்க ஓடி வந்து ஆஞ்சநேய சுவாமி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இத சொல்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 108 அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன அளவா சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு முழுக்க கூட நம்ம ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்த சொல்லலாம். சிலர் எழுதலாமா அப்படின்னு கேட்பீங்க. எழுதலாம். ஆஞ்சநேயருக்கு அதை எழுதி நம்ம மாலையாகவும் கட்டி போடலாம். அவரவருக்கு எது வசதியா இருக்கோ அத செய்யுங்க. எப்பவுமே நான் என்னுடைய பதிவுகள்ல சொல்றது தான். நம்மால் எதை முடியுமோ அதை நாம செய்யலாம். இத கண்டிப்பா செய்யணும். இத இப்படித்தான் வைக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் கடவுளிடத்துல கிடையவே கிடையாது. அதனால யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பாக அமைந்திருக்கிறதோ அத பயன்படுத்திக்கோங்க. மறக்காம ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற தாரக மந்திரத்த சொல்லுங்க. ஆஞ்சநேய சுவாமி, அஞ்சனை மைந்தன்